அப்படிங்களா இன்றைக்கு சின்னக்குள்ள நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசம். இன்றைக்கு வந்து சமையல் வீடியோ இல்லை. சமைச்சு முடிஞ்ச பிறகு இது என்ன ஒரு ஆளுக்கு ரெண்டோ இல்லை அப்போ உண்மையை நீங்கள் பாட்டுக்காக தான் பாடினீங்களோ இல்லாட்டி உண்மையிலேயே கட்டில் சொந்தம் உங்களை கைவிட்டோ? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா, வளமை போல் எங்களை கிச்சனுக்குள்ளே தான் நிற்கிறோமே நம்ம. ஓகே, எங்களை கிச்சனுக்குள்ளே நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசம். இன்றைக்கு வந்து சமையல் வீடியோ இல்லை. ஏன்னாம்மா அப்போ என்ன வீடியோ சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சமைச்சு முடிஞ்ச பிறகு சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைக்கு வீடியோ. அதாவது வந்து நாங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறக்காக இருந்தாங்க. அப்போ திடீரென்று நாங்கள் சமைக்கிறது என்ன இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க, அம்மா நீங்கள் உங்களுக்கு அளவா சமைச்சு சாப்பிடுங்க, அம்மாவுக்கும் நீங்கள் ரோய் அம்மாவுக்கு மாட்டி சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் சொன்னது சரின்னு சொல்லி போட்டு நாங்களும் வெளுக்கிட இருந்தாங்க. பிறகு ஒரு சில இதெல்லாம் நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்குண்டே போகலாமல் போயிட்டு நான் அப்போ சரின்னு சொல்லி போட்டோம். அப்போ திடீரென்று என்ன செய்யறது வந்து திரும்ப இந்த ரைஸ் குக்கரில் திரும்ப வந்து ரைஸ் போட்டுருக்கு. ஏனண்டா காணாதண்டு. அப்புறம் அண்ணாவும் கால் பண்ணிச்சுட்டு அண்ணு அங்கே வீட்டுக்கு நிற்கிறேன்னு கேட்டுச்சுட்டு நோவும் அண்ணான்னு சொல்ல. அப்போ நாங்களும் இன்றைக்கு எனக்கு கடையில் கொஞ்சம் வேலையாக இருக்குதானும் இன்றைக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட்றதுனா அது ரொம்ப வடிவாக சாப்பிடலாம் வாங்கணும்னு சொல்லி போட்டு அப்போ அண்ணாவுக்கு அம்மா நாங்கள் வந்து சமைச்சிருக்கிறோம். அண்ணா அவர்களுக்கு தான் வந்து நாங்கள் சமைச்சிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த ஒரு சின்ன நாள் இருந்து கூடி எல்லாரும் சாப்பிட போகிறோமே நாங்கள். ஓகே, அப்போ என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போமே. சோறு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு போட்டிருக்கிறோம். மற்றது வந்து பயத்தங்காய் பால் கறி, பயத்தங்காய் பால் கறி. அப்புறம் பார்த்தீங்களா மீன் பொரியல், அப்புறம் முட்டையும் குழம்பு, முட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு. இந்த குழம்பு பிடட்டை நல்லா தான் நல்ல வாசமா இருக்கும். சூப்பராக நான் எனக்கு வந்து அம்மா சமைச்சு கொண்டு கேட்க நல்ல வாசமா இருந்துச்சு. நான் நிற்கல முட்டை குழம்புலேருந்து இவ்வளோ வாசனை வருமோண்டு அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இது தூளும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கு. ஏன்னா அண்ணாக்கு வந்து ஒரே புகழ் பெருசாக பிடிக்காது. அப்போ அண்ணாக்குமா கொஞ்சம் தூளை வந்து குறைச்சி தான் போட்டது அம்மா. சொதி சுட்டுட்டு அதாவது வந்து சொதி தக்காளி பழ சொதி அம்மா வந்து சொதியும் வச்சிருக்காங்க. வேற லெவலா இருக்கு சாப்பாடு. அது வந்து தம்பி குட்டிக்கு வந்து மிக்சியில் அடிச்ச சாப்பாடு அவத்தையும் வச்சுக்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து இந்த குட்டி டிஷ் பருப்பு கறி. அது சட்டிக்குள்ளே இருக்கு பருப்பு கறி. அம்மா காட்டுற கவலையில் வச்சு வச்சிருக்கிறா பருப்பு கறி. சின்ன டிஷ்ஷுக்கு வடியா சைலுவல் என்னது உண்மையான பருப்பு கறி பார்த்தீங்களா? தக்காளி பழம் பால் விட்டு சம்பல். அதாவது இந்த சம்பளை வந்து வசந்துக்கு நல்ல விருப்பம். தக்காளி பழம் பிடிக்கும். ஏன்னா தக்காளி பழம் தான் நாங்கள் வளமையா போட்டு சம்பல் வைக்கிறாங்க. அம்மா வந்து முன் கொஞ்சம் பால் விட்டு செய்யறவா நல்லா இருக்கும் அந்த சம்பலுக்கு. நம்ம சாப்பிடுங்களா? அப்ப சரி, இன்னைக்கு இவ்வளவு தான் சாப்பாடு. அதையும் இல்லாம இன்றைக்கு எங்கட சமைச்சு கொண்டு கேட்க எங்களுக்கு ரோயாமா பாட்டு பாடுறீங்க. இன்றைக்கு ஒரு பாட்டை பாடிட்டு சாப்பிடுவோம். என்ன பாட்டு? ரைட் அண்ணா விரும்பின பாட்டு சிக்கு புக்கு ரயில் வண்டி அது பாடுவார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டா பாடுங்க. நாங்க பாடுவோம் ஏதோ ஒரு பாட்டு ஏதோ அது வேண்டாம். அந்த பாட்டு பிடிக்காது. அண்ணா அது நல்ல பாட்டு பிடிக்காது. பிடிக்காது. அது ஒரு சேனல்ல பண்ணா மற்ற சேனல்ல பாடக்கூடாது. அப்ப என்ன பாட்டு? நல்ல பாட்டா பாடுங்க. ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. அப்ப அவா பார்த்து பாத்துருங்க. கொஞ்சம் மெல்லதான். காதல் ராணி இல்லையே கலந்து உதயன கொடுமையாவா? நீங்க தொடங்கினா
காதல் ராணி இல்லே அப்படி இல்லை அதுக்கப்புறம் அடுத்த வரைக்கும் என்னன்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க ஒரு ஜீவன்தான் பாடலான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உஞ்ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது பாதங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கரைத்தாலும் கரையாதது பாரம்மா பறவைக்கும் பாசங்கள் இருக்கின்றது பொருந்தாத இரு நெஞ்சை மனவாழ்வில் அமைக்கின்றது கட்டில் சொந்தம் என்னை கைவிட்டது தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது அப்ப உண்மையை நீங்க பாட்டுக்காகத்தான் பாடினீங்களோ இல்லாட்டி உண்மையிலேயே கட்டில் சொந்தம் உங்களை கைவிட்டு நடக்க போற அப்படியா நீர் கவலை என்று கொண்டே பாருங்க கவலை இருக்காது சும்மா ஓகே அம்மா வந்து சொல்லியிருந்தா எங்கட வீட்டை வந்து தான் வேலைக்கு வந்து அதுக்கு பிறகுதானே தன் மனநிலையெல்லாம் கொஞ்சம் மாறினது இங்க வந்த அப்புறம் சரியான சந்தோஷமா தான் இருக்கணும்னே அப்படி இப்போ பார்த்தீங்களா வந்து அந்த கருப்புரல் மாதிரியும் வந்துட்டா கடையை போக சொல்லி விட்டுருவேன் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம் எல்லாருக்கும் சாப்பாடா போட்டு எல்லாரும் அவங்க அண்ணியா கடையில் ஓகே இப்போ எங்களோட ரோயாமாக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வந்து போட்டு கொடுக்க போகிறோம் என்னடா ரோயாமா கொண்டு போகிறோம் ஒரு அலுவல் இங்கே இருக்கு வருவேன் நம்ம என்ன அலுவல் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா அது ஆனவித் வசந்தில் நீங்கள் சாப்பாடு போடவே கூட களத்திலம்பெல்லாம் தெரியுது தெரியுமா நீங்கள பழக்கத்தை ஆனால் இது வந்து கீரிச்சம்பா கொஞ்சம் புள்ள இது கீரிச்சம்பா இல்லை வெறுஞ்சம்பா சம்பா கீரிச்சம்பா தாங்க கடைக்கு எடுக்கிறீங்களா இப்போ அது விலை கூட விற்கிதான் அவை சொல்கிற விலையில் தாங்கள் விற்கலாதான் வந்த அரிசி வேண்டிதான் வாங்க மாட்டேன் தான் இல்லை ஆனால் அது நல்ல டேஸ்ட் அந்த அரிசி வாங்க எல்லாம் கூட இன்னைக்கு எல்லாருக்கும் முட்டை குழம்பா போட்டு திடீரென் அது ஒரு அக்கா ஏதோ ஒரு சமையல் சமைச்சு காட்ட சொல்லி போட்டிருக்கா என்னையா என்னையா கேட்டாக்க சமைச்சு காட்ட சொல்லி நான் லண்டன் போக்கேன் சரி சோறு போடவே உங்களுக்கு காமனத்தை அந்த உலக நான் அப்படி தாங்க இப்படி போடுறீங்க கறி விடலாம் உங்களுக்கு அதான் கறியும் விடலாம் அதுன்னு பாவம் சரி அடுத்து அவங்க நாங்கள் நம்முடைய முட்டை குழம்பு விட போடலாம் ரோசா முட்டியமாக இது வந்து உங்களோட அரைக்கு வசம் ரோஜாமாக்கு பைத்தங்காய் பால் கறி எனக்கு விருப்பம்யா பைத்தங்காய் பால் கறி எல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்படியே வந்து மச்ச மீன் கறி எல்லாம் கோணும் அதுக்கு சாப்பாடுகளை மூடி
சரி அடுத்தது என்ன கறி இது என்ன கறி பருப்பு ஒரு நாள் நிற்கும் சொதி சொல்லு சொதி அதான் சொதி விருப்பம் வாக்கு எனக்கு தக்காளி பழ சொதி என்ன விருப்பம் அம்மாவுக்கும் விருப்பம் சொதி என்ன சரி அம்மாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் இல்லை வெண்டை வெறுப்பே அம்மா சரி கட்டியில் வைக்கிறது தான் காணாமல் ஆனால் என்னென்னு சாப்பிட போகிறாங்க அவள் கொண்டு எங்கே வச்சு வேறு ஹோப்பையில் பயந்தான் சாப்பிடுவா இதுதான் நவாக்கு விருப்பம் இதுதான் சொல்லுவா வடிவா காட்டுங்க எனக்கும் விருப்பம் நல்ல விருப்பம் இதில் எங்களோட ரோஸ் அம்மாக்கு சரி இன்றைக்கு இவ்வளோ தான் இன்றைக்கி சாப்பாடு என்ன சார் ஓகே சரி ரோயா அம்மாவுக்கு போட்டு மூடி மூடி அப்படியே மூடிட்டு அம்மாவுக்கு வந்து கொடுத்து விட அப்புறம் நம்ம பிறகு போயிட்டு பின்னேரம் அம்மா வீட்டை வருவா இந்த இடம் கூப்பிட்றோம் பின்னேரம் வேறு சொல்லி ஏன்னா ஓகே அப்போ அந்த மாதிரி ஜாக்கிரதை மீன் சாப்பாடு போடுவோம் எப்படி சாப்பாடு சாப்பாடு ஆனால் உண்மையாகவே எனக்கு பசிக்கலைன்னு சொன்னால் கொஞ்சம் உடல் பிள்ளையா இருக்கு இதே சமயம் இப்படி கொஞ்சம் கலர் கொஞ்சம் கூட இருந்ததுதான் பசிச்சு மழை சாப்பிடுவேன் கடிமை உங்களை மேலே கூட பசாவது காணுமே காணுவேன் ஏன்னா 10:30 தான் சாப்பிட்டேன் ரோட் அது இல்லை வந்து கறியல் எல்லாத்தையும் வந்து பார்த்தா வாசி ஓட்டுது போல அப்படி நல்லா இருக்குமா நல்ல வாசம் உங்கள சில கோபமாகவும் இருக்கும் அணுவில் நான் பாட்டுக்கு இல்லை நான் பாட்டுக்கு தச்சு போட்டு அதில் கடையில் ரைஸ் எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பேன் சாப்பிட கூப்பிட்டு அண்ணா சாப்பிடுவோம் அண்ணாக்கு இப்படியா சாப்பாடு பிடிக்கும் வெயில் பசிக்கிறீங்க சரி வாங்க சரி நல்லா இருக்கு நல்ல டேஸ்ட் ஆமாம் அந்த இதுகள் எல்லாம் போடுறோம் என்ன பைத்தங்காய் இப்போ போய் அதில் பண்ணின்னு போயினேன் அது போல பக்கத்தில் சாப்பாடு கடை தானே பசிக்கு கொஞ்சம் காற்று கருது அண்ணா அம்மா ஒரு வெள்ளக்கரை எனக்கு எவ்வளவு முட்டுறீங்க இது அந்த படத்தில் செந்தில் தலை குனிஞ்சு கொண்டு இருக்கும் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்க கவுண்ட் ஒன்று சாப்பாடு ஓட்டினா அப்புறம் என்ன உப்பிட்டு போட்டுட்டீங்கன்னு சம்பல்கள் இருக்கு இது வந்து சாப்பிட்டா விட மாட்டேங்க சாப்பிட்டா விட மாட்டேன் டேஸ்ட்டு கூட கொஞ்சம் போட்டு அந்த அப்படியே போட்டு குழச்சி போட்டு மோர் மாதிரி குடிச்சு கறி வந்து உரைப்பாகணும் அண்ணா குறைப்பு குறைப்பாகணும் உங்களுக்கு எனக்கு உழைப்பு தான் இருக்கும் சொட்டு விட்டா காணும் வெயில் நேரங்களில் உரைப்பு குறையத்தான் சாப்பிடுவோம் நீங்கள் கொண்டு சாப்பிடலாம் சாப்பிடுவோம் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க நான் பிறகு சாப்பிடுவேன் வந்து கொஞ்சம் தேங்காய் திரி போட்டு சீனி போட்டு சோறு அவருக்கு அது போங்க ஆனால் இதை கொடுக்கலாம் இன்றைக்கு ஆளுக்கு அவருக்கு பிடிச்சோன்னு அதுதான் இருந்துக்க மாட்டேன் ஆனால் என்ன இப்போ கரண்ட் உங்களுக்கு கட் பண்ணுறதே உங்களுக்கு சரியான பிள்ளையா இருக்கு நேரம் அதை இப்போ 3:30 நிற்க போகிறேன் ஒரு 1:30 மணி டைம் என்ன சரி 1:30 மணி என்ன 1:30 மணி சார் 1:30 மணித்தியால உங்களால் சும்மா இருக்கிறான் கிடக்கேன்னு அது அவசரமா உடுப்பு கொடுக்கணும் இல்லாட்டி நல்ல சும்மா கடையில வந்து நிக்க ஆக்கள் வந்து கேட்டு கொண்டு இருந்தேன் ஒரு ப்ளவுஸ் அதுல தைச்சிட்டேன் அப்படியே பிடிச்சா ரொம்ப கவனிக்கிறேன் சுத்தக்கா வச்சு சாப்பிடுவீங்களோ இது என்ன ஒரு ஆளுக்கு 2 என்ன முட்டையோ இல்லை கோப்பை துக்கா 2 நல்லா பார்த்துணும் நீங்க போடுங்க நீங்க கொண்டு போடுங்க நான் வந்து கொண்டு எனக்கு நான் பைட்டாங்க இது உங்களுக்கு இல்லை இந்த மீன் கொடுக்கல மீன் தெரியும் அங்கடக்கு அங்கடக்கு எங்க இருக்கு அங்கே ஓ சாரி பா எடுத்துக்கோ கொண்டு கொடுப்போம் உங்களுக்கு ஒரு பிள்ளை வைக்கட்டேன் மீன்
எனக்கு பாதிக்க வைங்க, நீங்கள் பாதிக்க வைங்க. எனக்கு வேணாம் மீன். ஏன் இது உங்களுக்கு பொரி அண்ணாக்கு வாங்க. பாரதம் பாரதம் அப்ப இன்னைக்கு யார் சமைச்சது? இன்னைக்கு வந்து அவன் அம்மா சந்தோஷம் சந்தோஷம் என்ன மறந்துடுவே நான் போய் முன்னால நிக்கிறது நான் யாருக்கு தெரியும் உண்மையா நல்லா இருக்கு சாப்பாடு தெரியுமா வாயில வைக்க டேஸ்ட் பார்க்க வெள்ளை கலர்ல இருக்குது ஆனா சின்ன சீரகம் கொஞ்சம் உடைக்க தெரியும் நல்லா இருக்கு குதிரசி தம்பி குடிக்கு போறாங்க அம்மாவுக்கு குதிரசி போய் வளர்ச்சி சம்பல் பொரியல் அங்க வந்து மீன்கள் அதெல்லாம் பட்டி ஃப்ரிட்ஜுக்கே வச்சிருக்கிறோம் சமையல் வெங்காயங்கள் உள்ளி எல்லாம் பட்டிக்கிறோம் தேங்காய் அங்கே திருவுரையில் பால் புளிகிற வேலையாக இல்லை அங்கே வந்து எல்லாம் அப்படிதான் அம்மா வந்து சொல்லிடுவா நிறைய பேருக்கு சமைச்சு அவ அந்த மகன் சாமத்தியை விட்டுக்கு அவளை சமைச்சுவான் நாங்க முட்டை குழம்புக்கு தக்காளி குழம்பு ரவா உருளைக்கிழம்பு நாங்க தக்காளி குழம்புல போடுறது ரவா உருளைக்கிழம்பு வெங்காயம் போட்டுருக்கோம் நான் இந்த போஞ்சியல் இது என்ன பைத்தங்க போஞ்சியல் பைத்தங்க அது சாப்பிடுறேன் உருளைக்கிழங்கெல்லாம் வந்துருந்துச்சா தக்காளி சம்பளம் பிடிச்சி போடுவோம் வெயில் நீ வெயில் மேலே சாப்பாடு நீங்க சமைக்கவே போற இல்லையா கிட்ட அம்மா இது கடத்தூள் அம்மா அந்த தூள் திருப்பி வந்து நல்லா இருந்தது நல்ல வாசம் கொஞ்சம் பாவிச்சு நாங்க நல்லா இருந்தேன் அப்படித்தான் போனோம் அவன் கணக்கு தான் ஆனால் உரைக்கிறது பச்சை மிளகா போடுறேன் இதுக்கு பச்சை மிளகா போட்டுருக்கோம் கரைக்கு சீனி கொஞ்சம் கொட்டுறோம் இல்லை இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் காரம் கூட விட்டு சாப்பிட்றதுக்கு மேலே கேட்டு அப்போ ஒரு பச்சை மிளகா போட்டோம் அப்படியே தமிழில் ஒரு வித்தியாசம் இருக்கு சோதி பாலான ஒரு எவ்வளோ பச்சை மிளகா எல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு பச்சை மிளகா இருக்குமா தெரியுமா என்ன சொல்ல உடைய வேண்டியில்லை சொல்கிறேங்க நான் கொஞ்சம் உடைய போய் சாப்பிட்ற உடைய தான் இப்போ நிறைய கொண்டு வேண்டி இருந்துக்கா ஐஸ்கிரீம் ஓடி போட்டு ஆட்கள் இதாக சொல்லு பாய் அவன் ராத்திரி பாய் பாய் குடிக்க நான் சொல்லுறேன் எனக்கு சொல்லு அது மூச்சு போய் சொன்னேன் நேற்று போயிட்டு ஒருத்தர் நிறுத்துறோம் லிதியா நிறுத்துறோம் லிதியா கடைசி எடுத்தோட பெண்ணு எனக்கு அம்மா நான் சொன்னா லிதியா அப்படின்ற காஃபி கேட்ட ஊர்னா இருக்கேன் ஊர்னா அவங்க அந்த ஐஸ்கிரீம் குடிச்சோன்னா கிடைக்குது போல காது
கடி கடி என்ன போட்டு சாப்பிடலாம் இருக்காங்க உங்களுக்கு என்ன கொடுத்தோம் எனக்கு இல்லைங்க இல்லை இங்கே பருப்பு கூட தூக்கம் அது வரும் நாங்கள் அதிக சாப்பிடலாம் சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் வந்து போடுறோம் கொஞ்சம் மலைக்க சொல்லி நம்ம சாப்பிட மாட்டோம் இந்த புகழ் இல்லை வந்து சாப்பிட்டு வந்துட்டு அதை சாப்பிட முடியும் கொஞ்சமாக போட்டு போட்டு வச்சாங்க முட்டை முட்டை வச்சா நான் கொட்ட மாட்டேன் இன்னொன்று எங்கள் வாழையில் ஒரு முட்டை போடுங்க மரக்கடியில் தக்காளி பழம் ஒன்று போடு எனக்கு உண்மையாக காரணம் எனக்கு கூட வாங்கிட்டு அங்கே போன கடையில் இல்லை சோடா மீன் பொரியலுக்கு மீன் மொத்தம் சூடு படுக்கான் என்ன மீன் காலையோ கண்ணாடி பேர் நாங்களும் கூட கிளம்புது மெனக்கரை ஆக்கி போட்டு மீனை போய்க்கலாம் நல்லா இருக்குமா நிறைய பேர் பிடிக்காது மீன் கறி வைக்க தான் பிடிக்காது சாம்பார் எல்லாம் வைக்கிற பூஜா என்ன ஒரு சாம்பார் வச்சு மீனை பிடிச்சிருக்கோம் அப்படி இல்லை தொடர்ந்து நான் மீன் சாப்பிட்டா வைத்த போய்ட்டா மீன் இருந்தால் டெய்லி சாப்பிடலாமே பிடிச்சா சாப்பிடும் பிடிச்சா பண்ணி அதெல்லாம் ஆ அண்ணா வந்து அண்ணாவும் மண்ணியும் வந்து சாப்பிட்டுட்டு போட்டினா மேலண்டா கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது அண்ணாக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் 3 மணிக்கு வந்து கரண்ட் நின்றும் 3 மணிக்கு நின்றா 9 மணிக்கு தான் இரவு வருமா அப்போ அண்ணா அவசரமாக சாப்பிட்டுட்டு அண்ணா போயிட்டு அண்ணா மண்ணியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோடர் இருக்கான் கடையில் அப்போ தைக்கோடு அண்ணாவியல் 2 பேரும் போட்டினம் சாப்பிட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட செல்லக்குட்டிகளுக்கு இதுதான் சாப்பாடு இருந்தா அவங்க வந்து பெருசாக நிற்கிற மாதிரி மச்சான் சாப்பிட மாட்டாங்க அவிச்ச முட்டை சாப்பிட்ற குறைவு அப்போ அவங்க 2 பேருக்கு என்ன செய்யணும்னா முட்டையை வந்து 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன் 2 முட்டையை எடுத்து வதக்கி போட்டு வறுத்து போட்டு கொஞ்சம் துளி குழம்பு தான் போடணும் இல்லை உடைப்போலும் பெருசாக சாப்பிட மாட்டினோம் ஒரு மீன் முள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பேன் சாப்பிட்டு பாப்பினம் மட்டும் கொடுக்குறாக்கா அவள் ஆனால் கூடுதலாக ஒரு நாளும் சாப்பிட்றது மீன் கூடி சாப்பிடாதான் இதை பொரிச்ச தண்டனையாக கொஞ்சம் கொடுத்து பார்க்க முடியும் எடுத்து வச்சு எங்களோட செல்லக்குட்டியை 2 நாங்கள் இன்றைக்கு முழுவ பார்த்தேன் முழுவ பார்த்து பாயெல்லாம் அவியலுக்குரிய பாயெல்லாம் பிரித்து நீங்களாம் பிரித்து வச்சுக்க நீங்களாம் 2 பேரையும் முழுவ பார்த்து கொஞ்சம் நடுக்கத்தில் இருக்கணும் அவையில் கொஞ்சம் மீரமாக இருக்கணும் சொல்லிட்டீங்க அவையிலும் துடைச்சிடலாம் இவருக்கு அடிச்ச இது கொஞ்சம் இப்போ கலையிட்டேனா சார் யாருக்கு சாப்பாடு வேணும் ஜாக்கிக்கோ நான்சிக்கோ ஜாக்கிக்கு தான் சாப்பாடு வேணும் போறோட 2 பேர் வச்சு சரி எல்லாருக்கும் தருவேன் முதல் வந்து முட்டையை வச்சு காட்டக்கூடாது சரிம்மா மணாரம் நடிச்சிருக்கணும் குழைங்க அப்படியே சேர்த்து இல்லை அப்படியே கூட கிடையாது நல்ல வாசனை இன்றைக்கே வாய்ப்பு நினைக்கிறேன் அந்த முட்டை நல்லா இருக்கு குண்டு முட்டையெல்லாம் பறிச்சதா இருக்கு அடுத்த எங்கடா எந்த குட்டிக்கும் முட்டை ரைஸ் போடணும் ரைஸ் போடணும் எல்லாருக்கும் ஒரு விதம் சாப்பாடு சரி இன்னைக்கு வீரருக்கு டொனிக்கல் வைக்கிறேன் இல்லை நாங்கள் இப்போ பார்த்தீங்களா இப்போ டே கிழக்க வேண்டாம் ஜான்சிக்கு வைப்போம் ஜாக்கி சாப்பிடு ஜான்சி அவாக்கு புரிம்பா வைக்கிறோம் விலத்தி ஜாக்கி சாப்பிடுவோம் சாப்பிடணும் அவங்களுக்கு தான் அடுத்த சாப்பாடு கொடுக்கணும் எப்படி 2 பேரையும் முழுவா வாத்தினாங்க என்னம்மா தம்பி விளையாடட்டுமோ விதியா கூட்டி தம்பி விளையாடுதான் இந்த மீன் முள்ள மணந்துட்டு போகுது எல்லா குட்டிகளுக்குமே மீன் விளாண்டா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீல் அப்படி இல்லை உங்கள் அவா தான் இவ்வளோ குட்டியாக இருக்கிறான் ஜாக்கி என்ன உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ரச்சி வேணுமா இத்தனைக்கு ரச்சி வச்சிருந்தா அவனை கடிச்சு சாப்பிடுவினா இப்போ தண்ணி முட்டை பொறிச்சு வச்சிருந்தாலும் சாப்பிட்டுருப்பினா சோறு கலந்தடியா சாப்பிடாங்க பார்த்தீங்களா அவுக்குறதுல தானே சாப்பிடும் பிறகு சாப்பிடும் பிறகு மாவுட்டு அவுக்க மாட்டோம் ஆனால் கொஞ்சம் நேரஞ்சலத்தை சொல்லத்தை சாப்பிட்றேன் நீங்கள் வைங்க 20 ரூபா வச்சிருவோம் ஜாக்கி கொஞ்சம் கூட வைங்க ஜாக்கி குட்டி கொஞ்சம் கூட வைக்கணுமா அது கொஞ்சம் பெரிய குட்டி தானே சாப்பிடுவார் அவர் கொஞ்சம் சாப்பிட்றாரு பிரச்சனைலாம் கொஞ்சம் இல்லை அது சாப்பிடும் பேசுறக்க பஞ்சு படுறா சாப்பிடும் பிறகு இதெல்லாம் இருப்பாரு நாஞ்சி சாப்பிடு நாஞ்சி சாப்பிடுங்க தண்ணி ஒன்று வந்து வைப்பேன் சாப்பிடுங்க சாப்பிடாம இந்த இடத்த விட்டு போகிறேன் நாஞ்சி
நன்றி பசங்க நன்றி ஜான்சியை குழம்பு என்ன அடியண்டு யாக்கி சாப்பிடு யாக்கி சாப்பிடு சாப்பிடு பசி வந்தா சாப்பிடத்தானே வேணும் நீங்கள் ஜான்சியை புள்ள சாப்பிடுன்னு சொல்லு யாஞ்சு குட்டியே அவனு செய்ய மாட்டேன் தம்பியோண்ணா அவர் 2 பேரும் போடுற பாடு சாப்பிடு பசி இருந்தா சாப்பிடத்தானே வேணுமே ஓகே இவையில 2 பேரும் நல்லா குளிச்ச பார்த்து எல்லாம் செய்தாச்சு முழுவ பார்த்தாச்சு பவுடர்லாம் மக்களுக்கு போட்டாது ஓகே இன்றைக்கி வந்து இந்தியா பொழுது வந்து இன்றைக்கி இப்படியா முடிஞ்சுச்சுன்னா இன்றைக்கி மதிய நேரம் நல்லாவே இருந்தது எல்லா அண்ணாக்களும் வந்து சாப்பிட்டுட்டு அவையெல்லாம் போச்சுனோம் ஆக்களை முழுவ பார்த்து சாப்பாடெல்லாம் வச்சு ரெடியாச்சு சரி இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்